வணக்கம். இந்த வின்னர் படத்தில் வடிவேலு ஒரு ஜோக் சொல்லுவாங்கள்ல, அவருடைய உதவியாளர் போய் பெரிய ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. நான் மனுஷனை சொல்லிட்டு இருந்தேன், நீ குழந்தைங்க பற்றி பேசலாம் என்னோட ஏரியா, அதையே நீங்கள் டச் பண்ணீங்க. அவருக்கு பார்டரை தாண்டி வந்ததுனால இப்போ என்னோட வேலை கொஞ்சம் சுலபமாயிட்டு தான் நான் நம்புகிறேன். பொதுவாக அரசாங்கங்கள் கல்வி கொடுக்கும். அது ராஜாக்கள் காலத்துலேருந்து பார்த்தாலும் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை பார்த்தாலும் கல்வி கொடுக்கும். ஆனால் அறிவை கொடுப்பதற்கு அவர்கள் தயங்குவார்கள். ஏனால் அவர்கள் கொடுக்குற அறிவை வைத்து அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்வதற்குடைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசு மக்களிடம் அறிவை புகட்டுவதற்காக மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சி நடத்துவது என்பது வரலாற்றில் நடைபெறாத ஒரு பெரிய விஷயம். அதற்காக நான் தமிழ்நாடு அரசை மனப்பூர்வமாக வாழ்த்தி பாராட்டுகிறேன். மனுஷபுத்திரனுடைய மிக முக்கியமான ஒரு புத்தகம் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகம் அவர் கவிதைகளை விரும்பி வாசித்த பரிசல் கிருஷ்ணா கையாலே எழுதி அது 133 கவிதைகளை முகநூலில் பதிவிட்டார். அதை அப்படியே அவருடைய கையெழுத்திலேயே அந்த புத்தகமாக வந்திருக்கிறது. தமிழில் இப்படி வருவது மிக மிக அபூர்வமான ஒரு விஷயம். அநேகமாக ஏற்கனவே ஒரு புத்தகம் இப்படி வந்தது, வண்ணத்தில் வருவது இதுதான் முதல் முறை என்பது அவர் மனுஷபுத்திரனுக்கு மட்டுமல்ல தமிழ் இலக்கியத்துக்கும் இது முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. நீங்கள் சூரெழுத்து சுப்பையாங்கிற ஒருத்தர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மிக தீவிரமான ஒரு பெரியாரியவாதி. ஒரு பெரியார் இப்போ மதுரைக்கு வர்றாருன்னா அவர் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடியே போய் இந்த பகுதியில் இருக்க எல்லா இடத்துலையும் பெரியார் வருகிறார் பேசுகிறார் அப்படின்னு மட்டும் எழுதாமல் பெரியாருடைய கருத்துக்களையும் எழுதிட்டு இருந்தார், கையாலே எழுதிட்டு இருந்தார். அவருடைய கையெழுத்திலேயே அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியதையும் அதே இதில் ஒரு பிரிண்ட் பண்ணி அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அது ஒரு புத்தகமாக்குனாங்க சுரெழுத்து சுப்பையாவிற்கு. இது போன்ற தமிழின் மிக முக்கியமான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுல இப்போ மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட ஊழியர்கள் அத்தனை பேரும் மிக சிறப்பாக இந்த புத்தக கண்காட்சிக்கு பணியாற்றி வருகிறார்கள். அவருடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு கதைகளோடு விளையாடு. அது என்னது கதைகளோடு விளையாடு? குழந்தைங்களை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பொம்மைகளை வச்சுட்டு சத்தம் போடாமல் விளையாடுங்க அப்படின்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் சொன்னோம். அதுக்கப்புறம் டிவியை பார்த்துக்கிட்டு டிவியோடு பேசிகிட்டு டிவியோடு பார்த்துக்கிட்டே இரு, சத்தம் போடாமல் இருன்னு சொன்னோம். இப்போ கையில் மொபைலை கொடுத்துட்டோம். அவர்கள் மொபைலோடு விளையாண்டு கொண்டிருக்கார்கள், டிவியோடு விளையாண்டு கொண்டிருக்கார்கள், பொம்மைகளோடு விளையாண்டு கொண்டிருக்கார்கள். ஆனால் இன்று வாழ்க்கை முறை வேறாக மாறிவிட்டது. குழந்தைகள் தொடக்கத்தில் அவர்கள் கதைகளோடு விளையாடு கொண்டிருந்தார்கள். வீட்டில் தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது அப்படியே போய் இன்னைக்கு கதைகள் சொல்வதே அற்று போய்விட்டது. அதனால தான் நான் சொல்ல வருகிறேன், கதைகளோடு குழந்தைகளை விளையாட விடுங்க. குட்டி நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் வீட்டில் உங்களை எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா? அங்கே போனியா இங்கே போனியா, ஏன் இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டே வர்ற அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க இல்லையா? உங்கள் அப்பா அம்மாவை இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். ஊன்னு சொன்னால் தான் பண்ண கேட்பேன். கேட்கலாமா? ஓகே. இங்கே இருக்கிற பெரியவர்கள்லாம் நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மாட்ட உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட யாரெல்லாம் கதை கேட்டு வளர்ந்துருக்கீங்க? கை தூக்குங்க. மேடையில் இருக்கவங்களுக்கு தூக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு உங்கள் பையனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம், தினந்தோறும் கதைகள் சொல்லி உறங்க வைப்பது எத்தனை பேர்? ஏற்கனவே ஒரு 25லேருந்து ஒரு 30-35 பேர் கை தூக்குனாங்க. இதுக்கு மொத்தமே 5 பேர் தான் கை தூக்கியிருக்காங்க. மொத்தமே 5ஓ 6ஓ தான். ஒரு இத்தனை பேர்களில் ஒரு 40 பேர் தான் முதல்ல உள்ள கை தூக்குனாங்கன்னா, ரெண்டாவதுக்கு 5-6 பேர் தான் கை தூக்குனாங்கன்னா, ஏன் அந்த அற்று போனது? ஏன் அந்த தொடர் சங்கில் நின்று போனது? உங்கள் அப்பா உங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருந்தா உங்கள் பிள்ளைக்கு அந்த 1 லட்சத்தை அப்படியே வச்சுட்டு போவீங்களா என்ன? குறைந்தபட்சம் 1,10,000 ரூபாய் சம்பாதிச்சு வச்சுட்டு போவோம் இல்லையா? ஒரு வீடு உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தா குறைந்தபட்சம் இன்னொரு வீடாவது நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினப்போம் இல்லையா?
அப்போ உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள் உங்களுக்கு 100 கதைகள் சொல்லியிருந்தா உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் 101 கதையாவது சொல்லணும் இல்லையா? சொத்து என்பது வீடு, வாகனம், நிலம் எல்லாம் போல கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தனை மட்டும் சொத்து இல்லை. கதைகள் வழியாக உங்கள் தாத்தாவும் பாட்டியும் அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவு சார்ந்த சொத்து இருக்கு இல்லையா, அதையே உங்கள் பிள்ளைக்கு கொடுக்காம இருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய குற்றம்னாவது நம்ம என்னைக்காவது புரிஞ்சிருக்கோமா? நாம் அனுபவித்து கொண்டிருந்த விஷயத்தை நாம் குழந்தைகளுக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறோம்? அதனால தான் நாம் சுத்தமான காற்றை சுவாசித்தோம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சுத்தமான காற்றை சுவாசிக்க கொடுக்க நம்ம நினைக்கிறதில்ல. நம்ம சுத்தமான தண்ணியை குடித்தோம், நம்ம குழந்தைங்க பேரைங்க சுத்தமான தண்ணியை குடித்தா என்ன கொடுக்காட்டினா என்னங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம். நாம் என்னத்தை வாங்கணும் என்பதை மறுபடியும் நிலம் சார்ந்தும் பொருட்கள் சார்ந்துமே நினச்சிட்டு இருக்கோமே தவிர அறிவு சார்ந்த சொத்துக்களை நம்ம இப்போது மறந்தே பெறும். அப்படி ஒன்று இருக்கிறதே நம்ம நினைக்கிறதில்ல. அப்படி ஏன் கதைகள் சொல்லணும்? ஏன் இந்த கதைகள் வழியாக சொல்லி என்ன நடக்க போகுது? குழந்தைங்களுக்கு கதைகள் எதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நம்ம கூட வருது இல்லையா? அப்போ அந்த காலத்தில் டிவி இல்லை, மொபைல் இல்லை, அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, அதுக்காக உட்காந்து ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கதைகள் ஏன் ரொம்ப முக்கியம்? நீங்கள் எல்லோரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. குட்டி நண்பர்கள் நீங்களும் கண்ணை மூடலாம். ஒரு நிமிடம் கண்ணை மூடுங்க. பெரியவங்களாம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. நீங்களும் கண்ணை மூடுங்க. எல்லோரும் கண்ணை மூடுங்க. அங்கே பஜ்ஜி சாப்பிட்ருக்கவங்களும் ஒரு 30 செகண்ட் கண்ணை மூடிட்டு நான் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டே இருங்க. ஒரு பரபரப்பான கடத்தரில் ஒரு யானை ஒன்று போயிட்டுருக்கு. ஒரு சின்ன யானை ஒன்று போயிட்டுருக்கு. அது மெல்ல அசைஞ்சு போகுது. 2 பக்கம் மக்கள் கடத்தரில் பரபரப்பாக போயிட்டுருக்காங்க. அந்த யானை மேலே ஒரு துணி போட்டிருக்காங்க. அந்த துணி மேலே ஒரு சங்கிலியால் இணைக்கப்பட்ட 2 பக்கமும் மணி கட்டி தொங்குது. அந்த யானை மெதுவாக அசைஞ்சு போகுது. காற்றுல அந்த யானை மேலே போட்டுருக்க அந்த கம்பளம் லைட்டாக பறக்குது. யானை அசைய அந்த மணி சத்தம் டங் 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 கேட்டுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த யானை, அது மக்கள் எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. அந்த யானை மேலே ஒரு யானை பாகன் உட்கார்ந்துருக்கான். அந்த யானை பாகன் இடது கையால் அந்த யானையை தட்டி கொடுத்துட்டு போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கான். அவனுடைய வலது கையில் அவனுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி உட்கார்ந்துருக்கா. அவளை இறுக்க பிடிச்சிட்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இழுக்க பிடிச்சிட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு அந்த கடத்தெருவை பல்லாயிரம் முறை பார்த்துருக்கா. ஆனாலும் யானை மேலிருந்து பார்க்கறது புது கடத்தெரு மாதிரி அவளுக்கு தெரிஞ்சுது. அவள் அப்படியே வாயை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த யானை மெதுவாக அசைஞ்சு போயிட்டே இருக்குது. காற்றுல அதோட கம்பளத்தில் அதுக்கு மேலே போட்டிருக்க துணி பறந்துக்கிட்டே இருக்குது. அதில் சுற்றி இருக்கிற அது மேலே போட்டிருக்கிற அந்த பெல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த யானை பாகன் இடது கையால் தட்டி கொடுத்துட்டே இருக்கான். வலது கையால் அந்த குட்டி பொண்ணை அணைச்சி பிடிச்சிருக்கான். அந்த குட்டி பொண்ணு அப்படியே புதுசாக இந்த உலகத்தையே பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறா. இப்போ கண்களை தரங்க. யானை என்ன கலரில் இருந்துச்சு? கிரேவா? கிரே தானா? அப்போ மேலே துணி போட்டிருந்தாங்கல்ல, அது என்ன கலரில் இருந்துச்சு? ரெட் கலர். வேற பெரியவங்களை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு தோணலையா? ஒயிட் ஒருத்தவங்களுக்கு, ரெட்டு ஒருத்தவங்களுக்கு, ப்ளூ ஒருத்தவங்களுக்கு தோணுது. அந்த யானை பாகன் உட்கார்ந்து இருந்தார்ல, அவருக்கு 30 வயசு கம்மி இருக்குன்னு யார் நினச்சிங்க? அவங்க மட்டும் கை தூக்குங்க. பெரியவங்களுக்கு கை தூக்கலாம். 31 வயசுலேருந்து 40 வயசு இருக்குன்னு யார் நினச்சிங்க? 41 வயசுலேருந்து 50 வயசு இருக்குன்னு யார் நினச்சிங்க? 51 வயசுலேருந்து 60 வயசு இருக்குன்னு யார் நினச்சிங்க? ஒரே ஒரு 2-3 வரி. இந்த வரிக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சிந்திக்கிறோம், ஒவ்வொரு விதமாக கற்பனை பண்ணுறோம். நம்ம டிவியில் சின்சானோட ட்ரெஸ் என்ன கலர்? என்ன? ரெட்டு. அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த யோசனையுமே கிடையாது. கதைகள் நமக்கு என்ன பண்ணுன்னா இதுதான் பண்ணும். கதை என்ன பண்ணுன்னா நமக்கு இதுதான் பண்ணும். பல்வேறு யோசனைகளை, பல்வேறு கற்பனைகளை, பல்வேறு சிந்தனைகளை நமக்குள்ளார திணிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், குழந்தைங்களை கதைகளோடு விளையாட விடுங்க. கதைகளோடு விளையாடும் போது அவருடைய கற்பனையும் சிந்தனையும் வெவ்வேறு வகையில் வர்ணிமிக்கும். நம்ம பாட்டி வடை சுட்ட கதையிலேயே ஒரு பாட்டின்னு நம்ம சொல்லிடுவோம். அவங்கவுங்க பாட்டியை நினச்சிப்பாங்க. அந்த பாட்டிக்கான முக சுருக்கங்கள், ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்கவுங்க போட்டுப்பாங்க. இதே கதையை நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் சொன்னீங்கன்னா அங்கே உள்ள பாட்டி சுடிதார் போட்டுக்க மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. அப்போ ஒரு கதை என்பது நீங்கள் வெவ்வேறு வகையில் அவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது மட்டும்தானா? நம்ம கொரோனா சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. அது இப்போ சில பேர் கேட்டால் ஆமாம் எப்போது வந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இயல்புக்கு மாறிட்டோம். ஆனால் கொரோனா கொடுத்துட்டு போன பெரிய இழப்பு ஒன்று இருக்குது.
பொருளாதாரம் சார்ந்த இழப்பு ஒரு பக்கம் விட்டுருங்க நண்பர்களே, பொருளாதாரம் சார்ந்த இழப்பை நாம் எப்படியாவது மீட்டெடுத்து கொண்டு வந்து முடியும். ஆனால் நம் குழந்தைகளுக்கு கொரோனா கொடுத்திருக்கிற பெரிய இழப்பு ஒன்று இருந்திருக்கு. உலகம் முழுக்க இருக்க கல்வியாளர்கள் அது குறித்து தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். கவனச்சிதறல் என்று அதை குறிப்பிடுறார். ஒரு விஷயத்தில் குழந்தைகளால் கவனத்தை குவிக்கவே முடியவில்லை, பெரியவர்களாலும் குவிக்க முடியவில்லை. 2000 வருஷத்தில் ஒரு சராசரியான மனிதன், சராசரியான ஒரு குழந்தை 12 வினாடிகள் கவனத்தை குவிச்சது. 2025 8 வினாடியாவது குறைஞ்சிருக்கு. 8 வினாடியாக குறைஞ்சிருக்குன்னா போக போக அது என்னவாக மாறும்? இன்னும் குறைய 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 நம்ம குழந்தைகள் எதை கவனிக்கிறது, எதையுமே ஒரு 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 8 செகண்டுக்கு மேலே கவனிக்க முடியலன்னா அவங்க பள்ளிகள் எப்படி இருப்பாங்க, வகுப்பறைகள் எப்படி பாடத்தை புரிஞ்சுப்பாங்க, நம்ம சொல்கிறத அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க? நம்ம சொல்வதை 8 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சொல்ல முடியுமா? நம்மளே ஒரு ரீல்ஸ் பிடிக்கலன்னா 2 செகண்ட்லேயே மாற்றிடுவோம் அதை. அப்போ இந்த கவனச்சிதறலை என்ன பண்ணுறது, எப்படி நம்ம குழந்தைகள்கிட்டேருந்து வெளில கொண்டு வர்றது? அதுக்கு பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சர்வே பண்ணுறாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க. ஆஸ்திரேலியா ஸ்டடின்னு ஒரு நிறுவனம் பண்ணப்ப அவங்க பல்வேறு ஆய்வுகள் முடிவு பண்ணப்பறம் சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லும் போது அந்த கவனச்சிதறல் ரொம்ப குறைஞ்சி போய் கவன குவிப்பு ஒரு இடத்துல வருது அப்படிங்கிறார். ஒரு விஷயத்தை நோக்கி அவர்கள் ரொம்ப நேரம் கேட்கணும், அவங்களோட கவனத்தை குவிக்கணும்னா அவங்க கண்டுபிடிச்சது கதைகள் சொல்கிறது மூலியமாக தான் நமக்கு அப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு கதை எழுதியிருக்கிறாரு, காற்று மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. சின்ன பொண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பா. எங்கே போனாலும் பயம், பள்ளிக்கூடத்துக்கு தனியாக போனாலும் பயம், கூட யாராவது வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. அவனோட அண்ணன் அவங்க கூட எப்போதும் வரணும்னு சொல்லி அவன் அண்ணனை கூடவே ஆச்சிட்டு போவா. அப்படி ஆச்சிட்டு போகும்போது அவன் என்ன பண்ணுவான், நான் என் கூட ஒன்று பயத்துக்காக நான் என்னை கூட்டு போறியில்ல, அப்போ என்னுடைய புத்தகம் போய் நீ தூக்கிட்டு வரணும் அப்படிங்குவா. அவன் சொல்லுவான் சரின்னு அதையும் தூக்கிட்டு வருவான். ஒரு பெரிய தெரு இருக்கும், தெருவில் 2 பக்கமும் ஒரு 50 வீடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெருவில் அதிகமான மக்கள் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த தெரு ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால அந்த அண்ணங்காரன் அங்கங்கே ஓடி ஓடி போய் அவனுக்கு பயம் காட்டிகிட்டே இருப்பான். அந்த சின்ன பொண்ணு பயந்து பள்ளிக்கு போயிட்டு வரதே பெரிய அவளுக்கு விஷயமா இருக்கும். அவர் வீட்டுக்கு கொஞ்சம் இருட்டின்னா கொல்லை பக்கம் போக முடியாது, கழிவறைக்கு போக முடியாதுன்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவை துணை கூட்டிகிட்டே இருப்பா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டாலும் இரவு அவளுக்கு ரொம்ப பெரிய பயத்தை கொடுக்கும். இரவில் எப்படி தனியாக படுக்கிறது, அவங்க அப்பாவும் அந்த வீட்டில் இல்லை, அவங்க அம்மாவோட விரலை பிடிச்சிட்டே தூங்கணும்னு ஆசைப்படுவா. அந்த மனுஷியும் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு படுத்துருக்கிற மனுஷி அவங்க அம்மா அந்த விரலை பிடிச்சிட்டே கொஞ்சம் நேரம் படுத்துருப்பா. அவங்களுக்கும் கடுப்பாயிடும், விரலை விட்டுட்டு போ, தனியாக போய் படு அப்படிங்குவாங்க. அவள் தனியாக படுக்கும்போது உச்சபட்சமான பயத்தில் தூக்கமும் வராமல் தூங்க முடியாமல் பயந்துகிட்டே கிடப்பா. அம்மா இவள்கிட்ட மட்டும்தான் அப்படி இருப்பா. இவனோட அண்ணன் திபுதுன்னு அம்மா மேலே விழும்போது அவள் ஒரு ரசிப்பா, புள்ள எவ்வளோ ஆக்டிவாக இருப்பான், சுறுசுறுப்பாக இருக்கான்னு சொல்லி அவங்க பையனை ரசிப்பா. அப்போ இவன் நினைப்பா, அண்ணன் மட்டும் விழும்போது ரசிக்கிறாங்க, நான் கையை மட்டும் தானே பிடிச்சிட்டு படுத்திருக்கேன், அது கூட எனக்கு அனுமதிக்க மாட்டாங்கனால ஏன்னு அந்த சின்ன பொண்ணு ரொம்ப கவலையோட பாப்பா. அப்புறம் என்ன செய்வா, அவள் செவுத்தில் அவளோட கையை வச்சு அப்படியே ஒரு பென்சிலால் படம் வரைஞ்சி அவள் விரல்களை அங்கே வரைஞ்சிப்பா. அதுக்கு அழகாக வண்ணம் தீட்டி வச்சுப்பா. அவளுக்கு எப்போ பயமாகுதோ அந்த விரல்கள்கிட்ட போய் நின்று பேசிகிட்டு இருப்பாள். அவளுக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த விரல் அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு சில வருஷம் கழிச்சு அது மேலே பெயிண்ட் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தெரியும், அதுக்கிட்டே போய் நின்று பேசிகிட்டு இருப்பா. அவன் அப்புறம் கொஞ்சம் இன்னும் பெரிய பசங்களான பிறகு அவள் ஒரு படித்து ஒரு வேலைக்கு போயிடுவா. வேலைக்கு போன பிறகு அவள் முதலாக ஒரு பையனை விரும்புவா. விரும்பினப்புறம் அந்த பையன் கேட்பான், நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம், எங்கெங்கேயோ இடங்க சொல்லுவா. அவன் அதெல்லாம் வேணாம், நீ பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாள். அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு போன பிறகு ஒரு பேருந்து வரும், வா ஏறுன்னு சொல்லுவாள். இதில் போய் இந்த பேருந்தில் போய் எங்கே போகிறோம், அப்படி வா ஏறு அப்படின்னு சொல்லுவாள். ஏறி அழைச்சிட்டு போன பிறகு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்டாப்பில் இறங்க சொல்லுவாள். ஏன் இங்கே இறங்க சொல்கிறேன்னா, வா பேசாமல் வா அப்படின்னு சொன்னால் அது ஒரு மலை தொடங்குற கிராமம், அது ஒரு பெரிய மலை தொடங்குற கிராமம். அது அந்த பையன் போவான், அந்த பையனோட விரலை அவள் பிடிச்சிக்கிட்டு அப்படியே மலை தொடங்குற இடம் வரைக்கும் அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்க. அவள் பஸ்ஸில் வரும்போது யோசிச்சு போவா, அவள் வாழ்க்கையிலேயே முதலாக எந்த தயக்கமும் இல்லாமல் தன் பயத்தை போக்குகிற வேறொரு மனிதனின் விரலை நான் பிடித்து விட்டேன் அப்படிங்கிற நிம்மதியோட அவள் வீட்டுக்கு வருவாள். வீட்டுக்கு வந்தோடனே மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி, என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு வர அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் போய் கொல்லை பக்கம் போய்
முகங்கி எல்லாம் அழுவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வருவா. சாப்பிட்டுட்டு முத நாள் படித்து வச்சுட்டு பாதியில் விட்டு போன புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு கூடத்துக்கு வருவா. அவங்க அம்மா மட்டும் தனியாக படுத்து கிடப்பாங்க. அந்த அண்ணன் அங்கே படிச்சுட்டு வெளியூருக்கு எங்கேயோ வேலைக்கு போயிடுவான். அந்த அம்மா அடிக்கடி புலம்பிகிட்டே இருப்பாங்க, வீட்டில் ஆம்பளைங்களே இல்லாத ஒரு வீடாக மாறிடுச்சே அப்படின்ட்டு. அவங்க அம்மா பார்த்தா அவளுக்கு பாவமாக இருக்கும். இப்போ போய் அவளோட விரலை பிடிச்சிக்கலாமான்னு தோணும். ஆனால் சின்ன வயசில் இப்படி நடந்ததை அவளால் மனசுலேருந்து திறக்கவே முடியாது. அப்பயும் போய் செவுத்தில் ரொம்ப மங்களாக தெரிஞ்ச கைகளை வச்சு வரைஞ்சிருப்பா இல்லையா, அந்த இடத்துல போய் அந்த இடத்த போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போய் மறுபடியும் படுத்து தூங்கிடுவா. அப்படின்னு கதை முடியும். நண்பர்களே, இது ரொம்ப சாதாரண கதையாக நமக்கு தோணலாம். அந்த அம்மா ஏன் அந்த தன்னோட பெண் வந்து கைகளை பிடிச்சிக்க விரலில் பிடிச்சிக்கலன்னு சொல்லும் போது ஏன் மறுக்கிறாங்க? அந்த அம்மா கைகளை கொடுப்பதல்ல பிரச்சனை, தன் மகளுக்கு கைகளை பிடிக்காமல் ஏன் தூக்கம் வரலன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதானே அம்மாவோட முக்கியமான வேலை. தன் விடிய விடிய விரலை பிடிச்சிட்டே தூங்குன்னு சொல்றது வந்து நல்ல அம்மாவாக இருக்க முடியுமா? கைகளை பிடித்து கொள்வதற்கு பின்னாடி அவளுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அந்த பயத்தை போக்குவதற்கு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படி என்பதாகத்தான் இந்த கதையை நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களும் இப்படி நம்மள்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று நம்ம வந்து தள்ளி வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்போம். அது என்னன்னு நம்ம தேடுவோம். அது விரலாக படிக்கிறதா இருக்காது, தான் சொல்கிறத கேட்குறதா இருக்கலாம். ஃபோனை வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னு கேளு அப்படின்னு சொல்லலாம். இந்த டிவி வைக்காத, எனக்கு பிடிக்கல, எனக்கு பயமாக இருக்குது, நியூஸ் எப்போ பார்த்தாலும் ஏதாவது அடித்து விடுறாங்க, ஏதோ ஒரு மோதிர மாதிரி காட்சிகளாக வருது, இந்த சேனலை வைக்காதன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதை நம்ம கேட்காம இருந்திருக்கலாம். அப்படி அந்த பொண்ணு தன் அம்மாவிடம் கேட்டதை போலவே உங்களிடம் உங்களுடைய குழந்தை ஏதோ ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்குது. அது என்ன நீங்கள் கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கதையை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் ஒரு எண்ணம் வந்துடும். ஏன் நம்ம கதையை படிக்கணும்? ஏன் கதைகளோட குழந்தைங்க மட்டும் இல்லை, பெற்றோர்களும் கதைகளோடு விளையாட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த கதையின் வழியாக நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும். அதே எஸ்ரா மகேஷன் 6 யானைகள்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அது ஒரு ஊரில் 6 யானை வர்ற மாதிரி, அது ஒரு சின்ன பையன் வந்து அது ரொம்ப வியப்போடு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்க டீச்சர் ஒரு நாள் பாடம் நடத்துவாங்க. அவன் வந்து அந்த யானையை பார்த்து கோயிலில் கட்டி கிடக்கும், அது வந்து எப்படி பராமரிக்கிறாங்க எல்லாரும் அந்த யானைக்கு பின்னாடியே ஓடுவான். அவன் ஒரு நாள் யானை பாகன் வந்து என்னடா என்ன பின்னாடியே வரேன்னு சொல்லி அந்த பையனை தூக்கி அந்த யானை மேலே ஏறி உட்கார வச்சிருவான். உட்கார வச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பிடிச்சிட்டே வருவான். முதல்ல சொன்னது மாதிரி அந்த சிறுமியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அவனை பிடிச்சிட்டே வந்து வருவான். அந்த யானை வந்து எல்லாத்தையும் காசு வாங்கி யானை பாகன்ட்டு கொடுத்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு திருப்பத்தில் என்ன பண்ணுவான், யானை பாகன் கீழே இறங்கிடுவான். அந்த சின்ன பையன் மட்டும் யானை மேலே உட்காந்துட்டே இருப்பான். அவனுக்கு திடீர்னு பயமாயிடும். என்னடா இந்த யானையை நம்ம தான் இயக்குறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெருமிதமும் இருக்கும், பயமும் இருக்கும். அப்படியே வருவான். அந்த யானை எல்லாத்தையும் காசு வாங்கி மேலே இருக்க இவன்ட்டு தான் கொடுக்கும். அதை வாங்கி வச்சுப்பான். அதை அவங்க அப்பா பார்த்துட்டு தொலைச்சி எடுத்துருவார். யானை பின்னாடியே போகக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த யானை மீது அவனுக்கு ஒரு பெரிய ஆர்வம் வந்துடும். அவங்க டீச்சர் வந்து அன்றைக்கி சொல்லிக் கொடுப்பாங்க, யானைகள்லாம் எங்கே இருக்குது தெரியுமா, ஒரு பெரிய காட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப, டீச்சர் யானை காட்டிலலாம் இருக்காது, அது கோவிலில் இருக்கும், பெரிய மரங்களை மூங்கில்லாம் சாப்பிடாது, அது வந்து ஒரு யானை பார்க்கணும் பெருசாக உருட்டி சாதம் கொடுப்பாரு, அதுதான் சாப்பிடும் அப்படிங்குவான். அப்படி சொல்லும் போது அவங்க வந்து என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். நீங்கள் டீச்சர்கிட்ட உரையாடுறதுக்காவது ஒரு கதைகள் அவங்களுக்கு பயன்பட்டுருக்கு இல்லையா? இல்லைன்னா அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு வந்திருப்பாங்க ஒரு உரையாடுறதுக்காக. அப்புறம் அவங்க டீச்சர் சொல்லியிருப்பாங்க, அது யானை இப்படி ஆயிருக்கு, ஒரு காட்டு விலங்கு, இவங்க வந்து இது ஒரு சமூக விலங்காக வந்து படைக்கப்படுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு உரையாடல் போயிருக்கும் இல்லையா? அதன் மூலியமாக வகுப்பறை வேறொரு கோணத்துக்கு மாறி இருக்கும் இல்லையா? அதுக்கு இந்த கதைகள் தான் உதவியார். பெற்றோர்கள் வந்து பசங்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி எழுதாளர் ஜெயமோகன் வந்து ஒரு கட்டுரையில் அவர் எழுதியிருப்பார். ஒரு சின்ன ஒரு கதை எழுதியிருப்பார். ஒரு அமெரிக்காவில் ஒரு பெரிய அமெரிக்காவோட நியூயார்க்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் இருப்பான். பையன் இருந்தோன்னா அவன் பையன் ஒரு டீனுக்கு கம்மியாக ஒரு 11 தொடுகிற வயசில் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 13-14 வயசுலன்ட்டு. அந்த நேரத்தில் அவங்க அப்பா திடீர்னு இறந்து போயிடுவார். உடனே அவங்க அம்மா வந்து அங்கே இங்கே எல்லாத்தையும் தேடி யார்கிட்டையோ கடன்லாம் வாங்கி ஒரு $20 அந்த பையன் கையில் கொடுத்து, நீ எப்படியாவது நியூயார்க் போயிடு, நியூயார்க்கில் உங்கள் அப்பாவோட நண்பர் ஒருத்தர் பெரிய பேக்கரி வச்சுருக்காரு, நீ அங்கே போய் அவர்கிட்ட ரொட்டி சுடுறது எப்படின்னு கற்றுக்கோ, அது கற்றுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையை எப்படியாவது ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை எப்படியாவது ட்ரெயினில் ஏற்றி அனுப்பிச்சிடுவார். இவனுக்கு வந்து ரொட்டி சுடுறதும் பிடிக்காது, ரொட்டியும் பிடிக்காது, சாப்பிட்றதும் பிடிக்காது. இதை போய் எப்படா கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே போய் நியூயார்க்கில் இறங்கிடுவான். இறங்கிட்டு அந்த முகவரிக்கு போகாமல் அந்த $20 வச்சு சின்ன சின்ன பொருள்லாம் வாங்குவான். ரொம்ப விலை குறைவான பொருள்லாம் வாங்கி வேறொரு இடத்துல கொண்டு போய் அந்த பொருளை விற்பான். $40 கிடச்சிரும்.
அந்த $40 பொருளை வாங்கிட்டு வந்து மறுபடியும் விற்பான். இப்படியே சேர்த்து ஒரு $2000 வந்துட்டு சேர்ந்துடும். $2000 நான் சேர்த்துட்டேன்னு சொல்லி அம்மாட்ட மகிழ்ச்சியாக சொல்லலான்னு சொல்லி மறுபடியும் ரயில் ஏறி அவங்க கிராமத்துக்கு போவான். போனோன்னே அவங்க அம்மா சொல்லுவோம், அம்மாட்ட கொண்டு போய் நீ $20 தான் கொடுத்தீங்க, நம்ம $2000 நான் சம்பாதிச்சு வந்துட்டேன் பாருங்க அப்படின்னோடனே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், இந்த $2000 உன் வாழ்க்கையை விட்டு தொலைச்சிருவியா, ஒரு பொருளை வாங்கி விற்கிறது, இந்த வியாபாரம் பண்ணுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இதை போய் நீ வந்து இப்படி பண்ணியிருக்கேன், நான் சொன்னபடி உங்கள் நண்பரோட பேக்கரியில் போய் ரொட்டி சுடுறது கற்றுக்கப்போ அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. சரி, நம்ம திரும்ப வருவான். அப்பயும் அவனுக்கு வந்து இதாகாது. அந்த $2000 வச்சுட்டு சின்னதாக அவனே ஒரு பேக்கரி ஆரம்பிப்பான். அது ஒரு 2 வருஷத்தில் பெரிய பேக்கரியாக மாறிடும். பெரிய அளவுக்கு நகரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பேக்கரியாக மாறிடும். உடனே மறுபடியும் அவங்க அம்மாட்ட போய் ட்ரெயின் ஏறி போய் அவங்க அம்மாட்ட போய், நான் ஒரு பெரிய பேக்கரியை வச்சுட்டேம்மா, எங்கிட்ட இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அம்மா வந்து, இப்போ இது எத்தனை வயசானாலும் உனக்கு அறிவுனே உனக்கு வராதா, மூளையே வளராதா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நியூயார்க்கில் இருக்க உங்கள் அப்பாவோட நண்பர்கிட்ட போய் ரொட்டி சுட கற்றுக்கிறதானே உன்னை சொன்னேன், நீ கற்றுக்கிட்டீங்கன்னா நீ கடைசி நாள் வரைக்கும் நீ வந்து சந்தோஷமாக இருக்கலாம், கைத்தொழில் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த அம்மா இப்படி சொல்கிறாங்கன்ட்டு மறுபடியும் போய் அந்த தொழிலை அவன் அங்கே போக மாட்டான். அப்படியே அந்த பேக்கரி இன்னும் டெவலப் பண்ணி பெரிய தொழிலதிபராகி அந்த மாகாண சபையோட இந்த நம்ம எம்பி மாதிரி அங்கே ஒரு மாகாணத்துக்கு வர இதாவாங்களே அதை மாதிரி ஆகி அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவான். அவங்க அப்பாவும் அவங்க அம்மா வந்து, நான் சொன்னது கேட்காம நீ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்க, நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ கூட ஒன்றும் ஆகலை, நீ மறுபடியும் அந்த அவர்கிட்ட போய் நீ ரொட்டி சுட கற்றுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா பண்ணுறது சொல்லிட்டு மறுபடியும் போய் இப்போ அதுலேயும் போயிட்டு ஒரு அமெரிக்காவோட அதிபர் ஆகிடுவான் அடுத்த ஒரு 10 வருஷத்தில். இப்போ திரும்ப காரில் ஊருக்கு போயிட்டு இருப்பான். ஊருக்கு ஆகிட்டு போயிட்டு இருப்பான். யோசிச்சுட்டு இருப்பான், நான் அமெரிக்கா அதிபர் ஆகிட்டேன்னு சொன்னான், இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வேணாம், போய் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுகிட்ட போய் ரொட்டி சுட கற்றுக்குன்னு தான் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிற மாதிரி அந்த கதை முடியும். நாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம், கதை வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் நீ உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் பேசுகிற உரையாடலில் எடுத்து பாருங்கள், நீங்கள் அந்த அம்மா சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பீங்க பல விஷயம். நான் சொன்னதை செய், 4 3 7 3 4 7 அதை விட 4 3 7 தான் சொல்லணும் அப்படின்னு எத்தனை விதமாக நாம் குழந்தைகளை கையாண்டிருக்கோம். பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி புரிந்துக்கிறோம், அவங்களுடைய நீங்கள் சொல்கிற ஒரு வேலையில் அவனுடைய கற்பனை திறனையோ அல்லது அவன் ஏற்கனவே போய் ஒரு பார்த்த விஷயத்தையும் சேர்த்து ஒன்று சொன்னால், அதெல்லாம் செய்யாத, நான் சொன்னதை செய் இப்போ அப்படின்னு எத்தனை முறை சொல்லியிருக்கோம். இப்போ அந்த அம்மா சொன்னதை கேட்டு பல பேர் சிரிச்சிங்க, அதே சிரிப்பு தான் நீங்கள் சொன்னதுக்கு பின்னாடி இருக்குது. அல்லது நான் என்னையும் ஒரு பெற்றோராக, எனக்கு ஒரு மகள் இருக்கா, நான் என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன், நாம் அப்படி தான் இருக்கிறோம், நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வெளில வர்றதுக்கு கதைகள் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அம்மாக்கள்னோடனே ஒரு பெரிய இது இருக்கும். பஷீர்னு ஒரு இந்தியாவின் மிக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவங்க அம்மாவை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கார். கதையின் தலைப்பே அம்மா தான். அம்மா பஷீர் எங்கேயோ வெளியூரில் இருப்பார். ஒரு கடிதம் எழுதுவாங்க அவங்க அம்மா. அந்த அம்மா எழுதும்போது அவனை பார்க்கணும் போல் இருக்குது, எனக்கு இன்னும் ஒன்று பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி மாதிரி கடிதம் எழுதுவாங்க. உடனே அவர் வந்து தான் வந்து வெளியில் போனது, அங்கங்கே பணம் சம்பாதிக்க போனது, அப்படி இப்படின்லாம் எல்லா இதையும் சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்போ அப்போ அவர் போய் போராட்டத்துக்கு போகிறார். அப்போ ஒரு 14 பேரை கைது பண்ணும்போது பஷீரையும் சேர்த்து கைது பண்ணுறாங்க. அப்போ அடி விழுறப்ப என்றார், எண்ணிக்கிட்டே வரேன், 17க்கு மேலே என்னால் எண்ண முடியல, அவ்வளோ வலி இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை கிடைக்குது. சிறை தண்டனை முடித்த பிறகு அவர் அங்கேருந்து சிறையிலேருந்து வெளில வராரு. வெளில வந்து உடனே போகாமல் தன்னை அடித்த காவல்துறை அதிகாரி எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சி அதுக்கு திட்டமெல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் யாரோ அது திட்டத்தை அதெல்லாம் சரி வராது சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இப்படி எப்படி வீட்டுக்கு போகிறது, அங்கங்கே அடித்து முகம்லாம் வீங்கி அங்கங்கே வீக்கமாக கிடக்குது, இப்படியே போனால் வீட்டில் என்ன இது எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு 2-3 வாரத்தை ஓட்டிடுறார். ஒரு நாள் திடீர்னு அவருக்கு வந்து அம்மா மேலே ஒரு அம்மா நினைப்பு வந்துச்சு. பஸ்ஸில் கிளம்பி போகிறார். கிளம்பி போனால் விடிய காலையில் ஒரு 3 மணிக்கு போகிறார். 3 மணிக்கு போகும்போது அந்த வந்து கதவு திறந்தே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளார போய் அந்த முற்றத்திட்ட போகிறாரு. பா வந்துட்டியாப்பா, சாப்பிட்டியா அப்படிங்கிற குரல் கேட்குது. அது அவங்க அம்மாவோட குரல். அவன் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி ஏஞ்சி சமயக்கட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து பஷீருக்கு அவங்க பரிமாறுறாங்க. பரிமாறினோடனே பஷீர் அப்போ ஒரு கேட்பார். அதுக்கு அவங்க அம்மா சொன்னது தான் அவ்வளோ அற்புதமான ஒரு கதை. அதுக்கு முன்னாடி கதை ரொம்ப பெரிய கதை, அதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் வரும். ஆனால் கடைசியாக அந்த பஷீரோட அம்மா சொல்கிறது தான்
கதையோட உச்சமாக இருக்கும். பஷீர் கேட்பாரு, நான் இன்னைக்கு வருவேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், தினமும் நீ வருவன்னு தான் சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்பா. 3 மாதங்களுக்கு மேலாக தினமும் தன் பிள்ளை வந்துருவான்னு சமைத்து வைத்து கொண்டு தூங்காமல் காத்திருந்தாங்க அவங்க அம்மாவை பற்றியெல்லாம் கதையை சொல்லும்போது இந்த பஷீருடைய கதைகளை சொல்லாமல் அந்த அமர்வை நிறைவேற செய்யவே முடியாது. நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் பஷீரின் சிறுகதைகள்னு ஒரு நூல் இருக்குது, அதில் அம்மா கதையை மட்டுமாதிரி நீங்கள் வாசிங்க, உங்களால் அழாமல் வாசிக்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான ஒரு கதை. அதில் பஷீரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், பஷீரோட அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு அப்படி ஒரு வாழ்க்கையை எப்படியான பெண்கள் நம்ம இவ்வளோ கொடுத்துட்ருக்கோம், பெண்களுக்கான எப்படியான வாழ்க்கையை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது. பஷீர் அவர் ஆனால் இவ்வளோ பேசுகிறாரே, பஷீர் ரொம்ப சீரியஸான ஆளா, ரொம்ப அழுவுற கதை தான் எழுதுவாரான்னு நினைக்காதீங்க. அவர் ரொம்ப பகடியான ஆள். ஒரு முறை பஷீர் போலீஸ்லாம் தேடுற மாதிரியான பல்வேறு வாழ்க்கை முறை அவருக்கு இருக்குது. அவர் ஒரு முறை எப்போ சாப்பிட்டோன்னு தெரியாமல் அவர் அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலம், லைட்டாக மயக்கம் வர்ற மாதிரி தெரியுது. ஒரு கட்டை இருக்குது, கட்டை மேலே தூக்கி காலை வச்சிடறாரு. காலை வச்சு மயக்கம் அடித்து விழுந்துடுறாரு. அவர் கண்ணு விழிக்கும் போது ஒருத்தன் மடியில் படுத்துக்கிருக்காரு. அவன் என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு தண்ணியை அந்த பஷீரோட வாயில் ஊற்றுனோன்னு கொஞ்சம் இதாச்சு, நெஞ்சு தடவி விடுறார். நெஞ்சு நீவி விட்டுட்டு அவனை ஒரு தூணில் சாய வச்சுட்டு அவர் மதியம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தார்ல, அதை எடுத்து அவனுக்கு ஊட்டி விடுறார். ஊட்டி விட்டோன்னே பஷீருக்கு தான் மயக்கம் அடைஞ்சது, தான் இப்படி கிடக்கிறத தாண்டி எதுவுமே அறிமுகமே இல்லாத ஒரு மனுஷன் நம்ம மேலே இவ்வளோ பரிவோடு நடந்திருக்கானேன்னு அவருக்கு நெகிழ்ச்சி ஆகிறாரு. சாப்பாடு ஊட்டினது மட்டும் பார்த்தது இல்லாமல் மீத இருக்க சாப்பாடை கொடுத்து, நீ ரொம்ப நாளாக பசியாக இருக்க மாதிரி இருக்கு, நீ சாப்பிடுன்னு கொடுத்துட்டு அவர் போனவர் திரும்ப நீ வீட்டுக்கு போக காசு வச்சிருக்கியா, அப்படி காசு வச்சுருந்தா சாப்பிட்ருப்பியா அதுக்கு பதில்னு சொல்லி அவர் பையிலேருந்து ஒரு 2-3 ரூபா, அப்போ அவருடைய காலத்தில் 2-3 ரூபா எடுத்து கையில் கொடுத்து, நீ வீட்டுக்கு போ, பத்திரமா போ, நீ போகிற வழியில் பசிச்சுதுன்னா சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, அவர் இயல்பாக ஆயிடுறாரு பஷீர். ஒரு 6-7 மாதங்களுக்கு பிறகு ஒரு கடத்தல் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் கிராஸ் பண்ணி ஒரு ஜீப் ஒன்று போய் நிற்கும் போது அதுலேருந்து ஒரு ஆளை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. போய் பக்கத்தில் இருக்க சிறைக்குள்ளார இழுத்துட்டு போகிறாங்க. அவர் முகத்தெல்லாம் அந்த இழுத்துட்டு போன ஆளை முகத்தெல்லாம் குத்தி ரத்தம் வலியுது. பஷீர் அந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டே போகிறார். கொஞ்ச தூரம் போன பிறகு தான் அவருக்கு ஞாபகம் வருது, அவர் மயக்கம் அடித்து விழுந்தப்ப அவர் மடியில் போட்டு உணவு ஊட்டினதான் அந்த மனுஷன், அவனை தான் அந்த போலீஸ் இழுத்துட்டு போகுது. இது அவர் லைஃப்பில் நடந்த உண்மையான விஷயம். கதையை அந்த மனுஷன் சொல்லி அவர் கதையை எழுதியிருக்கார். தன்னுடைய வாழ்க்கை வழியை பகடியாக மாத்துறதுல பஷீரை போல, வைக்கம் முகமது பஷீரை போல ஆளே கிடையாது. அப்படியான ஒரு மகத்தான ஒரு எழுத்தாளன். அந்த மனுஷனுக்கு அதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அவர் வெளியூரில் போய் தங்கியிருக்காரு, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு மொழியே பிரச்சனையாக இருக்குது. அவர் பையில் பசிக்குதுன்னு சொல்லி கையை விட்டு பார்க்குறாரு, ஒரு 50 ரூபா இருக்குது. அன்னைக்கு வயிறு முட்டை சாப்பிட்டாலும் 10 ரூபாய்க்கு மேலே சாப்பிட முடியாது. அதனால ஹோட்டலில் உட்காந்து போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு வருது, 13 ரூபா எவ்வளோ வருது. 13 ரூபா தானே சொல்லி கையை விடுறாரு. சோப்புக்குள்ளார் கை போயிட்டே இருக்கு. அந்த சாப்பிட்டு பணம் இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ பணம் எடுக்க போகிற மாதிரி இந்த கேப்பில் யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டான். அவருக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி போய் அந்த கல்லால் இருக்க முதலாளிகிட்ட போய், நான் ரொம்ப நல்ல மனுஷன், சரி நான் ரொம்ப கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவன், சரி இருந்துட்டு போ, எங்கள் வீட்டில் யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை ஆனதில்லை, என்னன்னே சொல்லாமல் நீ இப்படி புலம்பிகிட்டு இருக்கே, நான் ரொம்ப கௌரவமான விஷயம், எங்கள் வீட்டில் நிறைய பேர்லாம் சாப்பிட்ருக்காங்க, அதெல்லாம் இருக்கட்டுப்பா, ஏன் என்கிட்ட சொல்கிற, நான் கையில் காசு எடுத்துகிட்டு தான் வந்தேன், ஆனால் சாப்பிட்டு முடிக்கும் போது பாக்கெட்டை யாரோ அடிச்சிட்டாங்க, தெரியும்டா, இப்படி தான் டெய்லி 10 பேர் இங்கே வந்துட்டுருக்கீங்களே, அது எப்படி ஒன்று விடுறது அப்படின்னோடனே, இல்லை நிஜமாவே நான் காசு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி, அதெல்லாம் முடியாது, நீ உன் சட்டையை கலட்டு அப்படின்னோட மேலே ஒரு கோட்டு மாதிரி போட்டிருக்கார், அந்த கோட்டை கலட்டி வைக்கிறார். இப்படிலாம் பண்ணால் உனக்கு உனக்கு மரியாதை இல்லை, ஒரு மானம் போகாது, அதுக்கு மேலே போட்டிருக்கிற சட்டையும் கலட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சட்டையும் கழட்டினோன்னே அவர் சட்டையும் கழட்டுறாரு. கழட்டி வச்சோன்னே எல்லாரும் சுற்றி இவரையே பார்க்குறாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, ஹோட்டலுக்கு வர்றவங்க போகிறவங்க எல்லாம் இவரே குறுக்குன்னு பார்க்குறாங்க. அப்பயும் அந்த ஹோட்டல் முதலாளிக்கு திருப்தி ஆகலை. உன் பேண்ட்டையும் கலட்டு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பஷீரால் முடியல, அவர் ரொம்ப இப்படி அவமானப்படுத்தாதீங்க, இந்த சட்டையை மட்டுமாவது வச்சிருங்க, நான் போய் காசு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அவன் கேட்கவே இல்லை. வேறு வழியே இல்லாமல் ஒரு பேண்ட்டை கலட்டும் போது ஒரு கை அவர் நிப்பாட்டி,
இவர் எவ்வளோ கொடுக்கணும் உனக்கு? 13 ரூபா இந்தா அப்படின்னு தூக்கி போகிறார். தூக்கி போட்டு, இதுக்காக போய் சட்டையை கழட்டுவேயா, என்ன மனுஷனே, சட்டையை போடியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை போட்டுட்டு போனப்புறம் அவர் போயிடுறார். ஐயோ, இவ்வளோ தங்கமான நேரம், இவ்வளோ இக்கட்டான நேரத்தில் உதவுன அந்த தங்கமான மனுஷனுக்கு ஒரு நன்றி கூட சொல்லின்னு பின்னாடியே ஓடி போய், ரொம்ப நன்றிங்க, இப்போ காப்பாற்றுறீங்க அப்படின்னா, நன்றிலாம் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை ஒன்று வச்சுருக்கார். பையை தலைகளை கவுக்குறார். ஒரு 7-8 மணி பர்ஸ் கிடக்குது. இதில் உன்னோடது எதுன்னு பார்த்து எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறார். பஷீர் வந்து அவரோட பர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்க்குறாரு. அப்படியே அவர் காசு ஃபுல்லாக இருக்குது. சரின்னு எடுத்துட்டாரு. அவர் வந்து கடவுள் ஒன்று ஆசீர்வதிக்கிட்டோம் அப்படின்னு அந்த திருடன் வந்து இவருக்கு வந்து சொல்கிறான். இவர் வந்து ஒன்றையும் கடவுளை ஆசீர்வதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் வர்றார். வாழ்க்கையில் அவர் சந்திச்சு எவ்வளோ ஒரு வலியான ஒரு சம்பவத்தை அவர் கொஞ்சம் கூட இது இல்லாமல் ஒரு பகடியாக எழுதுறதுல அற்புதமான ஒரு எழுத்தாளர். காந்தி அவர் முதலாக வைக்கம் போராட்டத்தை அவர் சந்திச்சதை எழுதியிருப்பார். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவர் ரொம்ப சின்ன பையன். காந்தி வராராம் வைக்கத்துக்குன்னு ஓடி போய் எப்படியாவது நான் அவர் தொட்டுருன்னு சொல்லி ஓடி போய் அவரோட கையை தொட்டுட்டு அடுத்த நாள் பள்ளியில் வந்து நாங்கள் காந்தியை தொட்டுட்டேன்னு சொல்லி அவ்வளோ குதூகலத்தோடு இருந்திருப்பார். அவர் வந்து சிறைக்கு போகும்போது அவர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பகத்சிங்கோட ஃபோட்டோ பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குது, அங்கே இருக்க கட்சிக்காரங்க ஒன்ன மாதிரி ஒரு சாயல் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவர் பஷீர் வந்து பகத்சிங்காவை தன்னை நினச்சிக்கிறது. அவர் சிறையில் இருக்கும்போது, அந்த 3 மாதங்கள் சிறையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு தகவல் வருது, பகத்சிங் வந்து தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு 3 நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பாங்க. பஷீர் நானும் அவங்களோட சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கேன்னு சொல்லி 3 நாள் உண்ணாவிரதம் இருப்பார். பஷீரோட வாழ்க்கையில் இருந்த முதல் உண்ணாவிரதம். நீங்கள் பஷீரோட வாழ்க்கை வரலாறு ப்ரொஃபஸர் சானுங்கிறது எழுதியிருக்காரு. நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். இது ஏன் வந்து குழந்தைங்களுக்கு பற்றி பேசிட்டு இருக்கும்போது இதை பேசணும்னா, இது எல்லாமே அவர் குழந்தை பருவத்திலேருந்தே இருக்குது. ஒரு விஷயங்கள் அவர் எப்படி அணுகிறார், எப்படி பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. ஒரு மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கதைகள் தான் நம்மளை மனுஷங்களை புரிய வைக்கும். சுயம்புலிங்கன்னு ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர். மனுஷபுத்திரன் தான் அவருடைய கவிதை தொகுப்பு கூட போட்டார். அவர் ஒரு கதை எழுதிட்டார். ஒரே ஒரு பக்கம். இந்த கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் சில பேரை பார்க்குற பார்வையே மாறும். அவர் கதை ஆரம்பிக்கிறாரு. அந்த அண்ணாச்சி பரபரப்பான ரயில் நிலையத்தில் வடக்கேருந்து தெற்க போகிறார். இதில் என்ன இருக்குது, நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. சுயம்புலிங்கம் அடுத்த வரி எழுதுறாரு. அந்த அண்ணாச்சி வேகமாக தெற்க போயிட்டு அந்த ரயில் நிலையத்தோட எண்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து வேகமாக வடக்க போகிறாரு. மறுபடியும் அங்கேருந்து இங்கே போகிறாரு. அப்படின்னு என்னடா அந்த ஆள் இப்படி போயிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியோடு அடுத்த வரைக்கும் நகர்றோம். அப்போ சுயம்புலிங்கம் அடுத்த விஷயத்தை இறக்குறாரு. அந்த அண்ணாச்சி ஒரு வியாபாரி. அவங்க வீட்டிலேயே அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிற மாதிரி அவங்க மனைவி, அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. 2 பெண் குழந்தைங்களும் அவ்வளோ நல்லா படிக்கும். அண்ணாச்சி காலையிலே வியாபாரத்துக்கு போனால் சாயந்தரம் தான் வருவார். நைட்டு தான் ஆகிடும். நைட்டு சில சமயம் நைட்டும் ஆகிடும். அந்த பசங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுருந்தாங்க. ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போன அந்த பசங்க, அவரோட பிள்ளைங்க வரல. திடீர்னு வரலையே, எங்கடா எப்போதும் வந்துட்டு இருக்க பிள்ளைங்க வரலையேன்னு சொல்லி அவர் வந்து ஆளை விட்டு அங்கங்கே தேடுறாங்க. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊர்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கருவேலம் புதருக்குள்ளார அந்த 2 பிள்ளைங்களும் சடலமாக கிடக்குது. அதோட கண்கள் நோண்டப்பட்டிருக்கு. கண்களுக்காக அந்த குழந்தைங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் போய் அந்த ஏதோ ஒரு மருத்துவமனையை அடித்து உடைக்கிறாங்க. அதுதான் காரணம், அடித்து உடைக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைங்களையும் கொண்டு வந்து வீட்டில் சடலமாக வைக்கிறாங்க. 2 குழந்தைங்களும் ஒரே இதில் போட்டு எரிக்கிறாங்க. அண்ணாச்சி இல்லாமல் குழந்தைங்களோ இருந்த அந்த அண்ணாச்சியோட மனைவி அந்த தனிமையை எதிர்கொள்ளவே முடியல. ஓரிரு வாரத்தில் அந்த அண்ணாச்சியோட மனைவி இறந்து போயிடறாங்க. சுயம்புலிங்கம் தொடங்கின இடத்துக்கே மறுபடியும் வராரு. அந்த அண்ணாச்சி பரபரப்பான ரயில் நிலையத்தில் வடக்கே இருந்து தெற்க போயிட்டு இருக்காரு அப்படின்னு முடிக்கிறார். நம்ம எத்தனை அண்ணாச்சிகளை பேருந்து நிலையத்தில் பார்த்துருக்கோம், எத்தனை அண்ணாச்சிகளை ரயில் நிலையத்தில் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு அண்ணா மனநிலை பிழண்டு நிற்கிறது அவன் என்ன விரும்பி கேட்ட விஷயமா என்ன? ஒவ்வொருத்தவருக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அவ்வளோ வழிகளோடு தானே அவங்க இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களை பார்க்கும்போது நம்ம வந்து சரி இவங்களை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒருவேளை உங்கள் பக்கத்து வீட்லேயோ ஏற்ற வீட்லேயோ அண்ணாச்சி மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால், அந்த பிள்ளைகள் பறி கொடுத்துட்டாங்க, அந்த அம்மா அந்த வீட்டில் இருக்காங்க, அப்போ நீங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தால், இந்த கதையை நீங்கள் படிச்சிருந்தா
அந்த மனைவியை மரணத்திலேருந்து நீங்கள் தப்ப வைக்க முடியும். அந்த அண்ணாச்சி வடக்கே இருந்து தெற்க போகிறத உங்களால் தடுக்க முடியும். கதை உங்களுக்கு அதை செய்யும். சுயம்புலிங்கிற மாதிரியான அற்புதமான எழுத்தாளர் அந்த கதையை அப்படி நம்ம கொடுக்குறார். இது எல்லாமே இது மனிதர்களை புரிந்து கொள்றதுங்கிறது வந்து குழந்தைங்களை புரிந்து கொள்றது தானே. குழந்தைங்களை புரிந்து கொள்றதுன்னா அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு கதை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லுவார். அவர் நண்பர் வீட்டுக்கு போயிருக்கார் ஒரு நாள். அவர் இது கிளம்பிட்டு இருக்காரு. எங்கள் பாப்பாவோட பையனோட பேசிட்டு நான் கிளம்பிடுறேன்னு சொல்லி அவர் கிளம்பி போகிறாரு. போகும்போது அந்த பையன்ட்டு அது வரைக்கும் பையன்ட்டு பேசிட்டு இருக்கணும்ல, என்ன படிப்பியா, நல்லா படிப்பியா, அதெல்லாம் கேட்பாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன வழக்கமாக இதே கேள்வி கேட்குறீங்க அங்கிள், நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னா. சரி சொல்லு. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. அதுக்கு ஒரு குட்டி சிங்கம் இருந்துச்சு. அந்த குட்டி சிங்கம் ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. சரி சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிட்டான், நீங்கள் குறுக்கே கேள்வி கேட்கக்கூடாது அங்கிள்லாம். சரி கேட்கலடா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி சிங்கம் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா சிங்கம் வந்து எழுப்புனுச்சு. குட்டி சிங்கம் ஏந்திரி 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 அப்படின்னு சொல்லு. ஓ அம்மா சிங்கம் வேற இருக்கா? ஆமாம் குட்டி சிங்கம் தான் அம்மா சிங்கம் இருக்கும்ல. சரி எழுப்புனோடனே அது வந்து எதுக்கு எழுப்புது அவங்க அம்மா சிங்கம்? இருங்க நான் சொல்கிறேன். அம்மா சிங்கம் எழுப்புது, குட்டி சிங்கம் சீக்கிரம் ஏந்திரி, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, ஏந்திரின்னு அந்த அம்மா சிங்கம் எழுப்புச்சு. அந்த குட்டி சிங்கம் கண்ணை காசிக்கிட்டே ஏஞ்சி வந்துச்சு. சீக்கிரம் போ பல்ல விளக்குன்னு சொல்லி ப்ரஷ்ஷில் பேஸ்ட்டை வச்சு அந்த குட்டி சிங்கத்து கையில் கொடுத்துச்சு. ஓ குட்டி சிங்கம் பல்லெல்லாம் விளக்குமா? ஆமாம் நம்மளாம் விளக்கும் போது சிங்கம் மட்டும் பல்ல விளக்காதா? அப்படி சரி விளக்கட்டும் அப்படின்னா அப்புறம் குட்டி சிங்கம் அப்படியே ப்ரெஷ்ஷை வாயில் வச்சுட்டு அப்படியே தூங்கி விழுந்துச்சா. அவங்க அம்மா சிங்கம் வந்து முதுகில் ஒன்று டப்புன்னு வச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னுமா விளக்குற அப்படின்னு அந்த விரட்டுனுச்சு. உடனே குட்டி சிங்கம் வேகமாக பல்ல தேய்ச்சிட்டு போணுச்சு. இன்னும் பல்ல தேய்ச்சிட்டு இன்னும் குளிக்கலையா? போய் குளி அப்படின்னு சொல்கிறேன். நான் குளிச்சுட்டு அவசரமாக குளிச்சுட்டு வரும்போது யூனிஃபார்ம் போட போணுச்சு. ஓ சிங்கத்துக்குலாம் யூனிஃபார்ம் உண்டா? ஆமாம் எல்லாருக்கும் உண்டு. ஏன் குறுக்கே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க? இந்த பெரியவங்கள்ட்ட ஒரே பிரச்சனை, நம்ம கதையை வந்து முழுசாக கேட்க மாட்டேங்கிறீங்க, குறுக்கே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா. சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து என்னதுன்னு குட்டி சிங்கம் வந்து அவசரமாக யூனிஃபார்மாக அவங்க அம்மா மாட்டும் போது அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னுச்சான். என்ன அப்படின்னு, எனக்கு 2 பாத்ரூம் வருது அப்படின்னு சொன்னிச்சான். யூனிஃபார்ம் போடும்போது தான் உனக்கு வரும் இதெல்லாம், போ சீக்கிரம் அப்படின்னு சொல்லி என்னன்னா அந்த குட்டி சிங்கம் டாய்லெட்டில் போய் உட்காந்துச்சான். உட்காந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு அங்கிள். அதுக்குள்ளார அம்மா சிங்கம் சீக்கிரம் ஆச்சா, ஏன் வான்னு கதவை தட்டிட்டு ஸ்கூல் வேன் வரப்போகுதுன்னு அம்மா சிங்கம் தட்டிகிட்டே இருந்துச்சான். உடனே அந்த குட்டி சிங்கம் வந்து இருமான்னு சொல்லிகிட்டே இருந்துச்சான். வா சீக்கிரம், ஹாரன் அடிச்சிட்டாங்க, தெருவுக்குள்ளார வேனை வந்துச்சுன்னொடனே குட்டி சிங்கம் அவசரமாக வெளில வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கையில் பேக்கெலாம் தூக்கிட்டு ஸ்கூல் வேனில் போயிடுச்சான். போன பிறகு ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு டைரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, டைரியை பார்த்தோன்னா அவங்க அம்மா சிங்கம் பயங்கர கோபமாச்சு. நான் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா அப்படின்னா அந்த குட்டி சிங்கம் தலை குனிஞ்சிட்டே இருந்துச்சான். அம்மா சிங்கத்துக்கு ரொம்ப கோபம்லாம் போய் முகம்லாம் எப்படி ரெட் ஆகிட்டான். அப்படி என்ன ஆச்சு, டைரியில் என்ன எழுது? இருங்க நான் சொல்கிறேன். டைரியை தூக்கி டொப்புன்னு மேட்சை மேலே வச்சு இதோட 18வது தடவை எழுதி கொடுத்துருக்காங்க, இன்னும் நீ திருந்த மாட்டியா அப்படின்னா. அந்த குட்டி சிங்கம் வந்து பேச வந்துச்சான். ஏதோ அம்மானு ஆரம்பிச்சான். நீ பேசாத, வாயை மூடு அப்படின்னுச்சான் அவங்க அம்மா. சொன்னோன்னே அவன் வந்து குட்டி சிங்கம் மறுபடியும் தலையை குனிஞ்சிட்டான். அவங்க அம்மா முகம் இன்னும் ரெட் ஆகிட்டான். சரி அந்த டைரியில் என்ன தான் எழுதியிருந்தது? இருங்க அங்கிள் நான் சொல்கிறேன்ல அப்படின்னோடனே அவங்க அம்மா சிங்கம் வந்து ஒன்று இப்பவே விட்டுறக்கூடாது, உன்னால் என் மான மரியாதை தான் போகுது, பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் என்னால் போகவே முடியல, பாரு இது மறுபடியும் எழுதி கொடுத்துருக்காங்க, என் மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு அவங்க அம்மா சிங்கம் கேட்டுச்சான். அது என்னதான்ப்பா எழுதியிருந்தது அப்படின்னா, இருங்க அங்கிள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு அவங்க குட்டி சிங்கம் ஆரம்பிச்சு தான், நீ ஒன்றுமே பேச வேணாம், நீ என்ன பண்ணதான் டைரியில் எழுதி காட்டிட்டாங்களே, அப்புறம் என்ன நீ வேறு தனியாக சொல்ல போறியா அப்படின்னா. இல்லைம்மா அப்படி நீ ஒன்றுமே பேசாத, அப்பா வந்தோன்னு உனக்கு இருக்கு செய்தி அப்படின்னு சொன்னான். என்ன அப்படி என்ன தான் எழுதியிருந்தது அந்த டைரியில் அப்படின்னா, டைரியில் எழுதியிருந்தான் உங்களுடைய குட்டி சிங்கம் இன்றும் பள்ளியில் வந்து டாய்லெட் போயிட்டு வந்தாங்க, வகுப்பு நடக்கும்போது டாய்லெட் போயிட்டு வராங்க, இது பேட் ஹேபிட், நான் எத்தனை முறை சொல்வது என்று அவங்க வந்து இங்கிலீஷில் எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து அந்த குட்டி சிங்கம் ஸ்கூலுக்கு போய் டாய்லெட் போகணும், வீட்டில் தான் டாய்லெட் இருக்குல்ல, 1க்கு 2 இருக்குல்ல அப்படின்னா. அப்போ அந்த குட்டி சிங்கம் சொன்னிச்சான், எப்படி அந்த அங்கிள் சொல்கிறது, அந்த குட்டி சிங்கம் காலையில் டாய்லெட் உட்காரும் போது அது முழுசாகவே கக்கா போகல, அதுக்குள்ளார வான்னு கூப்பிட்டா அப்புறம் மீதி இருக்க கக்கா ஸ்கூலில் போய் தானே போக முடியும் அப்படின்னு தானே சொன்னிச்சான் அந்த
குட்டி சிங்கம் அப்படின்னு அந்த சின்ன பையன் இவருக்கு கதை சொல்கிறான். நியாயமாக பாருங்க, அந்த குட்டி சிங்கமா என்ன? அவன் தன்னை ஒரு குட்டி சிங்கமா மாத்திட்டு தனக்கான பிரச்சனையே சொல்றான். நீங்க குழந்தைங்களோட பேசி பாருங்க, குழந்தைங்களோட கதை சொல்லி பாருங்க, அவங்க ஆழ் மனசுல இருக்கிற விஷயத்த உங்களுக்கு கதைகளா சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரைட்டர் சொல்லிட்டாரு, அதை நாங்க நம்பணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? நடந்த உண்மையான சம்பவத்தோட சாட்சியோட ஒரு விஷயம் சொல்றேன். 9ஆம் வகுப்புல திருச்சியில SRV பள்ளியில 9வது படிக்கிற மிருதுலாங்கிற ஒரு பொண்ணு ஒரு கதை எழுதினான். 50 பேர் கதை எழுதினாங்க. அந்த கதையோட முதல் வரி, முதல் வார்த்தை, இது சாதாரண கதை இல்லடா, முக்கியமான கதைன்னு எனக்கு காட்டுச்சு. அப்படி என்ன கதை, அப்படி என்ன வார்த்தை? அந்த பொண்ணு ஆரம்பிக்கிறா, வயதான சிங்கம் ஒன்று காட்டில் வாழ்ந்ததுன்னு. வழக்கமாக பசங்க கதை எழுதும் போது ஒரு பெரிய காடு, அதில் ஒரு வயதான யானை இருந்ததுன்னா எழுதுவாங்க. ஆனால் அவள் எழுதுறா, வயதான யானை ஒன்று அந்த காட்டில் வாழ்ந்தது. வயதான யானையா? சரி, அப்போ ஏதோ ஒரு ஸ்பெஷலான கதைன்னு சொல்லி கதையை படிக்கிறோம். அவள் எழுத அப்படியே ஆரம்பிக்கிறா. அந்த காட்டுக்குள்ளார எத்தனை மரங்கள் இருக்கு, எத்தனை விலங்குகள் இருக்கு, எத்தனை பூச்சிகள் இருக்குன்னு கூட அந்த யானைக்கு தெரியும். அங்கே எத்தனை குளங்கள் இருக்குது, எத்தனை குட்டைகள் இருக்குது, எங்கே போனால் கரும்பு இருக்கும், எங்கே போனால் வாழை இருக்கும், எங்கே போனால் தேக்கு மரம் இருக்கும், எங்கே போனால் அது அருவி இருக்குன்னு எல்லாமும் தெரியும் அந்த யானைக்கு. அந்த காட்டுக்கே ராஜாவா சிங்கம் இருந்தாலும் கூட எல்லா முடிவுகளையும் யாரை கேட்டு எடுப்பாங்க? அந்த யானையை கேட்டு தான் எடுப்பாங்க. அப்போ அந்த யானைக்கு அவ்வளோ செல்வாக்கு, யானை கேட்காம அந்த காட்டில் ஒரு அணு கூட அசையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9வது படிக்கிற பொண்ணு அடுத்த வரி எழுதுறா. ரொம்ப முக்கியமான ஒரு வரி. இதெல்லாம் சில வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்போ அந்த யானைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதுக்கு எங்கே உணவு கிடைக்குன்னு கூட தெரியல. இப்போ இன்னைக்கு காலையில் ஏந்திரிச்சிச்சு, ரொம்ப பசிக்குது. அந்த யானை எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தெரியாமல், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. சரி, பசி அதிகமானோன்னா கண்ணுக்கு தெரிகிற திசையில் போயிட்டே இருக்கு. தூரத்தில் மஞ்சளாக ஏதோ தெரிஞ்சவொடனே நிற்கிது. கிட்டக்கு பார்த்தோன்னே அது ஒரு வாழை மரத்தில் அழகான ஒரு வாழைத்தார் தொங்குது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு போய் தும்பிக்கையால் அந்த வாழைத்தாரை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக இழுக்குது. அப்போ திடீர்னு பார்த்தா சுற்றி மனுஷங்க வந்துட்டாங்க. அது உணவு தேடி ஊருக்குள்ளாரே வந்துருச்சு. சுற்றி இருந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ இந்த யானை ஊருக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சே, இதே பழக்கமாயிடும், இந்த யானையை கொண்டு முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு யாரும் கொல்றதுக்கு தெரியல. அந்த ஊரில் ஒரு வேட்டைக்காரன் இருக்கான். அந்த வேட்டைக்காரன் ஆட்சி இந்த யானையை கொல்லுன்னு சொல்கிறான். அந்த வேட்டைக்காரனும் கையில் துப்பாக்கியோட வந்துடுறான். அந்த வேட்டையை கொல்றதுக்காக, அந்த யானையை கொல்றதுக்காக துப்பாக்கியோட வந்து நிற்கிறான். பார்க்குறாரு அவர். வழக்கமாக இப்படி யானை மாட்டிக்கிட்டு இருந்தா, இப்படி ஊருக்குள்ளார வந்து மாட்டிக்கிட்டு இருந்தா, எதுக்கு இருக்கிற மனிதர்களை அட்டாக் பண்ணிட்டு எப்படியே தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கும் இல்லையா? ஆனால் அந்த யானை அப்படி போகாமல் கீழே மண்ணை தேய்ச்சிக்கிட்டே, தும்பிக்கையால் தேய்ச்சிக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்கு. ஏன் இப்படி நிற்கிதுன்னு வேட்டைக்கார ஒரு நிமிஷம் இருக்கார். அவங்களாம் இது பண்ண சீக்கிரம் சுடு அப்படிங்கிறார். இருமா ஒரு நிமிஷம். அப்படி இந்த யானை எதுவும் வழி தெரியாமல், ஞாபகம் இல்லாமல் வழி மாறி வந்துருச்சு போல இருக்கு, இதை ஒன்றும் செய்ய வேணான்னு சொல்கிறார். அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஊர் மக்கள் கேட்குறாங்க. நண்பர்களை, இது வரைக்கும் ரொம்ப சாதாரண கதை. இதுக்கப்புறம் 9வது படிக்கிற அந்த பொண்ணு எழுதுனது தான் இந்த கதைக்கு உயிர்ப்பை கொடுத்துட்டு இருக்குது. அவள் எழுதுறா, அந்த வேட்டைக்காரர் இருக்கு இல்லையா, அந்த வேட்டைக்காரரும் வயதான வேட்டைக்காரரும், அவருக்கும் ஞாபக மறதி இருக்குதான். இந்த யானையை பார்த்தாலும் வயதான யானையா இருக்கு, அதுக்கும் ஒருவேளை தன்னை போல ஞாபக மறதி இருக்குமோன்னு யோசிச்சு 9வது படிக்கிற பொண்ணு எழுதியிருக்கான். கதை அதோட முடியல. கதை இது வரைக்கும் கதையாக இருந்தது, நல்ல கதையாக மாறி இருக்கு. இன்னும் மிகச்சிறந்த கதையாக அந்த பொண்ணு மாத்துறா. அவர் என்ன சொல்லி அந்த ஊர் மக்கள் கேட்கல, நீ சுட்டு கொன்னுன்னு சொல்கிறாங்க. அவரு துப்பாக்கி அந்த இன்ஜெக்ஷனை வச்சு சுட்டுறாரு. யானை டொப்புன்னு கீழே விழுந்தோடனே வனத்துறை அதிகாரிலாம் வந்துடுறாங்க. வந்தோடனே யானையை சுட்டது யாருன்னு ஊர் மக்கள்லாம் உடனே இவர் தான் சுட்டாருன்னு வேட்டைக்காரனை காட்டி கொடுத்தோன்னே அவரை அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏற்றுறாங்க. ஜீப்பில் ஏறி உட்கார்ந்தோடனே கீழே கிடந்த யானை டக்குன்னு ஏச்சு நின்றுடுது. அப்போ அந்த 9வது படிக்கிற பொண்ணு எழுதுறா, அந்த வேட்டைக்காரு அந்த இன்ஜெக்ஷனில் மருந்தெல்லாம் வைக்கல, சும்மா தான் வச்சு சுட்டார். அதனால சுட்ட அதிர்ச்சியில் அந்த யானை கீழே விழுந்துருச்சு. இப்போ டக்குன்னு ஏந்திரிச்சிச்சு
இதுக்கப்புறம் அவ சொல்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமானது, நமக்கு ரொம்ப முக்கியமானது, பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போவும் அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த யானை ஒரு தடவை வந்து பழகிடுச்சுன்னா திரும்ப திரும்ப ஊருக்குள்ளாரே வரும், குழந்தை குட்டிலாம் இருக்குது, வந்து மிதிச்சிட்டா என்ன பண்ணுறது, இது எப்படியாவது கொண்டு போய் ஒரு ஜூவில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேட்டைக்காரர் சொல்கிறதா 9வது படிக்கிற பொண்ணு சொல்கிறா, எழுதியிருக்கா, நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம் ஒரு இடத்துல, இங்கேருந்து வேறொரு இடத்துல போய் ஒரு 4 செவத்துக்குள்ளார இங்கே தான் இருக்கணும் சாவர வரைக்கும்னு சொன்னால் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு ஊர் மக்களை பார்த்து அந்த வேட்டைக்காரர் கேட்குறாராம். ஊர் மக்கள்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்களாம். அப்புறம் எப்படி இந்த யானையால் மட்டும் இருக்க முடியும் நம்புறீங்க, சந்தோஷமாக இருக்க முடியுமா அந்த யானையால்? ஊர் மக்கள் சரி என்ன தான் பண்ணுறது, வேறு ஒன்றுமே செய்ய வேணாம், அந்த யானையை கொண்டு போய் காட்டுக்குள்ளார விட்டுருங்க போதும் அப்படின்னு சொல்லி உடனே வனத்துறை அதிகாரிகள் நீங்கள் சொல்கிறபடி நாங்களும் கொண்டு போய் காட்டில் விட்டுரு வரோம் அப்படின்னு சொன்னோன்னே நானும் உங்களோட சேர்ந்து காட்டில் விட்டுரு வரேன்னு சொல்லி அந்த யானையை கொண்டு போய் காட்டில் விட்டுறாங்களாம். இவங்க 2 பேர் திரும்பி வந்துட்டாங்க. இவ்வளோதான் கதை. முன்னாடி சொன்னாவது நீங்கள் எஸ் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய எழுத்தாளர் அவருடைய அனுபவத்திலேயும் சொல்கிறதா நீங்கள் நினைக்கலாம். இது வந்து 9வது படிக்கிற பொண்ணு எழுதுனது, நானே சாட்சி. இது வந்து ஒரு புத்தகத்துலேயும் இது ஒரு கதையாக வந்திருக்கு. நீங்கள் இது வயதான யானைங்கிற இடத்துட்டு நீங்கள் யார் அதில் போடலாம், வீட்டில் இருக்கிற பெரியவங்கங்கிற தாத்தான்னு வைக்கலாம், அந்த இடத்துல பாட்டின்னு வைக்கலாம். அவர்கள் நீங்கள் ஜூக்கு அனுப்புறதுங்கிறதுக்கு முதியோர் இல்லைன்னு வைக்கலாம். குழந்தைங்க தன்னுடைய மனசில் இருக்கிறத கதைகள் வழியாக நம்மகிட்ட சொல்ல ரெடியாக இருக்காங்க. நீங்கள் அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்கறதே இல்லை. இது உங்கள் மீது குறையாக சொல்லலை, நம்ம ஒரு விஷயம் தெரியல அவ்வளோதான். நம்ம கதைகள் படிக்கவும் கதைகள் தெரிஞ்சுக்கவும் முடிவு எடுத்துட்டோம்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம தகர்ந்து போய்டும். அந்த விஷயங்கள் நோக்கி நம்ம நகர்த்தும் போது குழந்தைங்க இன்னும் நெருக்கமாயிடுவாங்க. உங்கள் குழந்தை நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிச்சு பாருங்கள், தினமும் ஒரு கதை சொல்லுங்க. முதல்ல கதை சொல்ல தயக்கமாக இருந்துச்சுன்னா இங்கே புத்தகங்கள் இருக்குது, அருமையான புத்தகங்கள் இருக்குது. தமிழ்நாடு அரசு தேன்சிட்டு ஊஞ்சல்னு ஒரு அருமையான பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த பத்திரிகையை நீங்கள் ஒரு பத்திரிகை 20 ரூபா தான், அதில் 10 கதைகள் இருக்க போகுது. வாங்கி அந்த கதைகள் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் சொல்ல 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 ஒரு 10 கதைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த 10 கதை உங்களுக்கு இன்னொரு 11ஆவதாக நீங்கள் ஒரு கதை சொல்ல உருவாக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணிவிடும். அதுவே உங்களுக்கு அந்த கதையே பயிற்சி கொடுத்துரும். அப்படி பயிற்சி கொடுக்கும்போது நீங்கள் குழந்தையோடு உரையாடுங்க. நீங்கள் ஒரு கதை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உருவாக்குங்க. ஒரு குழந்தை ஒரு கதாபாத்திரத்துக்கு என்னென்னலாம் கேரக்டர்ஸ், அதுக்கு என்னென்னலாம் குணநலங்கள் கொடுக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு அத்தை கேரக்டருக்கு ஒரு குழந்தை கொடுக்குற குணநலங்கள் என்ன, அது யாரை பார்த்து அந்த அத்தை கேரக்டருக்கு இப்படி ஒரு குணநலம் வைக்கிது. அப்பா ஒரு பையனோட அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்பா எப்படியான அப்பாவாக இருக்காருன்னா ஒரு லிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிற அப்பா, வாக்கிங்கே போகாத அப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே வீட்டில் திரும்பி பாருங்கள், உங்கள் அப்பா அந்த பொண்ணோட பையனோட அப்பாவாக இருப்பார். இது எல்லாமே நீங்கள் சாதாரண உங்கள் அப்பா பற்றி நீ என்ன நினைக்கிற, அவர் நல்ல அப்பா தான், பீட்சா மட்டும் வாங்கி தர மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட உரையாடுறதுக்கு அவங்க வெளிப்படையாக ஆழ் மனசில் இருக்கிறத உங்களால் சொல்லவே முடியாது குழந்தைங்களால். ஆனால் நீங்கள் கதைகள் சொல்லி பாருங்கள், கதைகள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், கதைகளோடு அவர்கள் விளையாடட்டும், கதைகளோடு நீங்கள் விளையாடுங்க. நீங்கள் 3 பேர் சேர்ந்து கதைகளோடு சேர்ந்து விளையாடுங்க. இது ஒரு விளையாட்டு மாதிரி தான். அதை நீங்கள் விளையாடும்போது அது வந்து உங்களை நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த உங்கள் குழந்தை வேறு மாதிரி தெரியும். உங்கள் குழந்தை இதுவரைக்கும் பார்த்த அம்மாவை வேறொரு அம்மாவை பார்ப்பாங்க. இது வரைக்கும் உடனே இதெல்லாம் அம்மாவோட வேலைன்னு சொல்லி ஒதுக்கிடாது. தினமும் அப்பாவும் கதைகள் சொல்கிறதா பிரிச்சுக்கிட்டு சொல்லி, நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் போட்டி போட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் கதை சொல்லும்போது அது வீடு இன்னும் இதான். என் பொண்ணுக்கு வந்து நான் தினமும் கதை சொல்லாமல் அவள் தூங்கினதே கிடையாது. நான் வெளியூர் போகிறதுக்கு என்னை அனுமதிக்காத ஒரே காரணம், அவள் இரவில் என்கிட்ட கதை கேட்காம தூங்கணுமேங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் அவளுக்கு வந்து திருப்தி ஆகாது. நான் பக்கத்தில் படுத்து ஒரு கதை சொல்லணும். கதை சொல்லும் போது ஒரு பெரிய மேஜிக் நடக்கும் நண்பர்களே. நான் நிறையமாகவே வியந்து போனேன். நான் கதை சொல்லி ஆரம்பித்த ஒரு 5 நிமிஷத்தில் தூங்கிடுவா. ஆனால் நான் 5 நிமிஷத்தில் கதையை நிப்பாட்டக்கூடாது. அதுலேருந்து இன்னொரு 15 நிமிஷம் நான் கதை சொல்லணும். ஏன்னா எந்த நிமிடத்தில் வேணாலும் டக்குன்னு முழிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து 15 நிமிடங்கள் உறங்கி ஆரம்பித்தப்பறம் சின்னதாக ஒரு கொரட்டை வந்த பிறகும் நான் கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு கதை நான் இப்படி சொன்னேன். ஒரு படகுல ஒரு பையன் வந்து படகுல சவாரி பண்ணுறது ரொம்ப ஒரு பையனுக்கு பிடிக்கும். ஒரு ஆற்றுல இருந்த ஒரு படகுல ஏறி விளையாடும் போது அந்த படகு அவனை அறியாமல் கடந்து போயிடும். அந்த ஆற்றுல இருக்கிற மேயிற வாத்துட்ட கெஞ்சுவான், எப்படியாவது இந்த படகை நிப்பாட்டிடு அப்படின்னா.
அந்த படகு வந்து ஐயோ இது மாதிரி மேஜிக் படகாச்சே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அந்த வார்த்தை தாண்டி போயிடும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா தாண்டி 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 போய் கடல் கிட்ட போய் அவங்க காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு கதை முடியும். நான் 2-3 பேர்கிட்ட சொல்லும் போதே அவங்க தூங்கிட்டாங்க. தூங்கிட்டாங்க. கொரட்டையும் வந்துருச்சு. எனக்கு இப்போவும் புரியாத புதிராக இருக்குது அது ஒரு விஷயந்தான். அடுத்த நாள் வந்து நேற்று தான் தூங்கிட்டு அந்த கதை சொல்லும் போது அந்த கதையை நான் மறுபடியும் சொல்கிறேன்னு சொன்னப்போ நான் எங்கே தூங்குனேன்னு சொல்லி கதை கடைசி வரைக்கும் சொன்னாங்க. ஆனால் கொரட்டை விட்டாங்க. 5 நிமிடங்கள் கொரட்டை வந்துருச்சு. அது எப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. கதை அவங்களுக்குள்ளார இது ஒன்றும் இல்லை. நம்ம தூங்கும் போது எவ்வளோ கெட்ட கனவுகள் வருது. உங்கள் குழந்தைங்களோட தூக்கத்தில் உங்கள் குழந்தைங்களோட கனவில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் வரணும். ஒரு தேவதையான ஒரு விஷயம் வர்றது, ஒரு நல்ல விஷயங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் கதைகளை தவிர உங்களுக்கு வேற்று எந்த மாற்றுமே அவங்களுக்கு கிடையாது. அப்படி நிறைய கதைகள் இங்கே இருக்குது. மதுரையிலும் சரவணன் மாதிரி, அமுதா செல்வி மாதிரி, இவங்க பிரீத்தி கடை வச்சுருக்காங்க, புத்தக கடை. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கதை சொல்லிகளும் கதை எழுத்தாளர்களும் இங்கே இருக்காங்க. அவர்களுடைய கதைகள் இருக்குது. அவங்களோட நீங்கள் உரையாடலாம். அதன் மூலியமாக நிறைய விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். உங்களுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரே ஒரு பாலம், நீங்கள் அவங்க அம்மாங்கிற பாலம் இல்லை, அப்பாங்கிற பாலம் இல்லை, அதை விட வலுவான பாலம் நீங்கள் ஒரு கதை சொல்லிங்கிறதான் பாலம் தான். உங்கள் அம்மாங்கிற உறவையே இன்னும் பலப்படுத்தும், அப்பாங்கிற உறவையே இன்னும் பலப்படுத்தும். இது நான் கண்கூடாக நான் பார்த்தது. அப்படி நாம் என்னவெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாவற்றையும் நம்ம வந்து செய்யணும். இறுதியாக எஸ்ரா மிஷனுடைய சின்ன சிறு கதையை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். தாவரங்களின் உரையாடல்ங்கிற அந்த புத்தகத்தில் நான் அந்த கதையை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். எங்கே அந்த புத்தகத்தில் எந்த கதை இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் புத்தகங்காட்சிக்கு வந்தது, நான் அந்த கதையை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு சின்ன பொண்ணு நிவேதான ஒரு 3 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு இருப்பா. அவங்க அப்பா அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு சின்ன மாடி இருக்கிற மாதிரி அவங்க வீடு. ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த நிவேதாவோட பெரிய பொழுதுபோக்கு என்னன்னா, இந்த பாட்டிக்கு தெரியாமல் மாடிக்கு போய் அங்கே இருக்கிற புத்தகங்களோட உட்காந்துக்கிறது. ஒரு புத்தகத்தை பிரிப்பா, அந்த புத்தகத்தில் இருக்கிற யானை வெளில வந்துடும். இன்னொரு புத்தகத்தை பிரிப்பா, அதில் இருக்கிற தாமரை பூக்கள், ரோஜா பூக்கள்லாம் வெளில வந்துடும். இன்னொரு புத்தகத்தை பிரிப்பா, நரியெல்லாம் வெளில வந்துடும். அதோட நாள் முழுக்க விளையாடுவா. அவங்க பாட்டி கீழே தேடிட்டே இருப்பாங்க. நிவி எங்கே இருக்குன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவள் பதில் சொல்லவும் முடியாது. அவள் மேலே காதுக்கே வராது சத்தம். ஏன்னா பாட்டியால் அந்த படி ஏறி அங்கே போக முடியாது. அவள் அங்கேயே இருப்பாள். இப்படியே போவோம். ஒரு சில மாதங்கள் ஆன பிறகு அவளுக்கு இது 1வது பள்ளிக்கு சேர்ற வயதாயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் அவளை கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்பாங்க. பள்ளியில் சேர்த்த பிறகு அவன் வந்து புத்தகம்லாம் கொடுப்பாங்க. முதல் நாள் அப்படியே உட்காந்து பள்ளி எப்படா முடியும்னு பார்த்துக்கிட்டே முடிஞ்சவொடனே அவசரமாக வீட்டுக்கு வந்து புத்தக பையை தூக்கி போட்டுட்டு அவசரமாக வேகமாக படப்படன்னு மாடியில் ஏறி அந்த புத்தகத்தை போய் பிரித்து பார்ப்பா. அதில் இருக்க யானை ஓவியமாகவே இருக்கும், அதில் இருக்க நரி ஓவியமாகவே இருக்கும். புத்தகம் விட்டுவிட்டு வராது. அப்படியே புத்தகத்தெல்லாம் போட்டு கீழே வந்து அவங்க பாடிட்டு அழுவா. நீ தான் ஏதோ ஒரு மந்திரம் பண்ணி நான் பள்ளிக்கூடம் போகணுங்கிறதுக்காக அதை யானையெல்லாம் புத்தகத்திலே வச்சு பூட்டிட்ட, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அழுவா. அழுதோடனே அவள் வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்னென்னமோ சமாதானப்படுத்துவாங்க. அப்பா அம்மாவும் சமாதானப்படுத்துவாங்க. அடுத்த நாள் ரொம்ப சமத்து பிள்ளையாக ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி கதை முடியும். குழந்தைங்களோட கற்பனையை இதெல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்ட பாடங்கள் ஒரு வகையில் அவங்களை வந்து மட்டுப்படுத்தும். கதைகள் தான் அவங்களுடைய கற்பனை சிறகுகளையும் சிந்தனை சிறகுகளையும் சரியாக வளர்த்து கொண்டு போகிற பெரிய பொறுப்பு கதைகள் இருக்கு. நேற்று முதல் எப்படின்னு நீங்கள் தெரியல, இந்த உரையை கேட்டுக்கொண்டு யாராவது ஒரே ஒரு பெற்றோர் இன்றைக்கு நான் போய் என் குழந்தைக்கு கதை சொல்லுவேன்னு ஆரம்பித்தா அது இந்த உரைக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.